இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பார்த்துடலாம். 25/12/2023 31/12/2023 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை விரிவாக பார்த்துருவோம். முதல்ல மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் சனி 2ஆம் வீட்டில் இருக்குது. இந்த வாரம் வீட்டு அல்லது குடும்ப சிகிச்சை தொடர்பான செலவுகள் கணிசமாக அதிகரிக்கும். அதனால் நீங்கள் நிதி நெருக்கடியை உணரும் பொழுது மன அழுத்தம் ஏற்படும், அமைதியின்மை ஏற்படும். அதனால் உங்கள் அமைதியாக இருக்க முயற்சி செஞ்சுக்கிறீங்க. இல்லைன்னா மற்றவங்கள் உடல்நலக்குறைவுடன் உங்கள் சொந்த உடல்நலக்குறைவும் ஏற்பட்டுரும். அதனால் பணத்தை செலவழிக்க வேண்டி வரும். இந்த வாரம் பங்குச்சந்தை தொடர்பான முதலீடுகள் மேற்கொள்பவர்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் கனவுல கூட எதிர்பார்க்காத ஒரு மூலத்திலிருந்து பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். இருந்தாலும் அவசரத்தில் பெரிய முதலீடு செய்ய வேணாம், இல்லைன்னா இந்த லாபமும் நஷ்டமாக மாறும். வியாழன் 4ஆவது வீட்டில் நுழையும் போது இந்த நேரம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்தை பத்திரமா பார்த்துக்கங்க. இருந்தாலும் சாதகமாக தான் இருக்குது, ரொம்ப பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தாயிட்ட உரையாடுங்க, யோகா பயிற்சி செய்யுங்க. உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனிச்சுக்கணும். தவிர உங்கள் சகோதர சகோதரிகளின் ஆதரவையும் அவ்வப்போது பெறுவீங்க. இந்த வாரம் நீங்கள் உங்கள் வேலையை மாற்ற வேண்டி இருப்பதால் உங்கள் தொழில் தொடர்பான ஏதேனும் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டி இருந்தால் இந்த நேரம் ரொம்ப மங்களகரமானதாக இருக்கும். இந்த சூழ்நிலையில் அவசரப்பட வேணாம், ஒவ்வொரு முடிவையும் கவனமாக சிந்திக்கணும். இந்த நேரத்தில் அந்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா தங்கள் கடின உழைப்பில் அதிக கவனம் செலுத்த வேணும். அவங்க வாழ்க்கையில் தங்கள் இலக்குகளை முற்றிலும் உறுதியாக முடிப்பதிலேயே இருப்பாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் ஈகோ உங்களை ஆதிக்கம் செலுத்த விடாமல் இருக்க நீங்கள் அதிகம் போராட வேண்டி வருது. இது தவிர உங்கள் வகுப்பில் சிறப்பாக செயல்படுவதன் மூலம் நீங்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து பாராட்டுக்களை பெற முடியுது. இந்த வாரம் உங்கள் மனைவியிடமிருந்து சில பெரிய நிதி உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிதி உதவி கிடைக்கிறதுனால நிதி பிரச்சனையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபட வாய்ப்பெல்லாம் இருக்குது. மேலும் எந்த ஒரு நிதி பிரச்சனையிலிருந்தும் முழுமையாக வெற்றி பெறுவீங்க. இது உங்கள் பார்வையில் உங்கள் துணையின் அந்தஸ்தை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் அவருடைய மரியாதையும் அதிகரிக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு பரிசு கொடுத்து ஒத்துழைப்பதற்கு நன்றி சொல்லி அவங்கள மகிழ்விக்கலாம். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் பிரான் ப்ரீன் பிரான் சனைச்சாராய நமக அப்படின்னு தினமும் 44 முறை ஜபிக்கணும். மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா மகர ராசி அன்பர்கள் இன்றைக்கி செய்யும் அனைத்து செயல்களிலும், அதாவது இந்த வாரத்தில் நடைமுறைக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் செய்யணும். உங்களை உற்சாகப்படுத்தி நீங்களே தான் கொள்ளணும். சோர்வாக இருப்பீங்க, தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க. மேலும் வெற்றி அடைவதற்கு நீங்கள் கடினமான முயற்சியுடன் போராடணும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு உகந்த வாரம் அப்படின்னு சொல்ல முடியலை. புத்திசாலித்தனமாக செயலாற்றுவதன் மூலம்தான் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக்கி இந்த வாரத்தை கொள்ள முடியும். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரம்தான். உங்கள் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். கடைசி 2 நாட்கள் உங்களுக்கு மிகுந்த திருப்தியை அளிக்கும். நீங்கள் ரொம்ப ஆற்றலுடன் இருப்பீங்க. அதனால் வளர்ச்சி காணப்படும். சுயமுயற்சி மூலம் கடினமாக உழைச்சி வெற்றி பெறுவீங்க. உங்கள் முயற்சியில் வெற்றி பெற உகந்த வாரம். உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வீங்க. நற்பலன் கிடைக்கும். உங்கள் முயற்சியும் தன்னம்பிக்கையும் வெற்றியும் மகிழ்ச்சியை அளிக்கும். மகர ராசி இளைய பருவத்தினராக நீங்கள் இருந்தீங்கன்னா அனைத்து வெற்றிகரமாக சாதகமான முடியும் வாரம். செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகும். 30 வயதுக்கு உட்பட்டவங்க படிப்படியாக நல்ல திருப்பங்கள் இருக்கும். வியாபாரத்தில் பலத்த போட்டியை சந்திப்பீங்க. போட்டியாளர்கள் விலகுவதை பார்ப்பீங்க. வியாபாரம் சூடு பிடிக்கும். சுயதொழில் செஞ்சீங்கன்னா முதலீடுகள் கிடைக்கும். ஆர்டர்கள் வரும். நல்ல உதவியாளர்கள் கிடைப்பாங்க. தொழில் மேம்படும். 40 வயதிற்கு மேற்பட்டவங்க மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறங்க. சர்க்கரை நீண்டகால குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அசால்ட்டாக இருக்க வேணாம். சிறு உடல்நலக்குறைவு ஏற்பட்டாலும்
உடனே கவனிச்சுக்கிறது நல்லது. தந்தை வழி உறவினர்களிடமும் பங்காளிகளிடமும் இருந்து, குறிப்பாக அத்தைகளிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் எதற்கும் பொறுத்து போங்க. குறைகள் எதுவும் இல்லாத வாரம். 30/12/2023 அதிகாலையில் 5:42 முதல் 2/1/2024 மாலை 6:26 வரை சந்திராஷ்டம நாட்களாக இருக்குது. பார்த்து நடந்துக்கணும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த மட்டிலும் 2ஆம் வீட்டில் ராகு இருக்குது. மற்றவங்களை விட விமர்சிப்பதில் உங்கள் நேரத்தையும் சக்தியையும் வீணாக்குவதை தவிர்க்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் அதிகம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, அது உங்கள் உருவத்திலும் உங்கள் ஆரோக்கியத்திலும் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதனால் நேர்மறையாக சிந்தித்து உங்கள் பேச்சிலும் இனிமையை கொண்டுட்டு வரணும். இந்த வாரம் வியாழன் 3ஆம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்கள் லாபத்தில் பெரும்பகுதியை குவிப்பதில் வெற்றி பெறுவீங்க. இந்த கூடுதல் லாபத்தை நீங்கள் ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி நீங்கள் முதலீடு செய்யலாம். அதனால் எதிர்காலத்தை அது பாதுகாக்க உதவும். இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகள் கூடுதல் பணம் சம்பாதிக்க உங்களுக்கு நிச்சயமாக உதவும். இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியை தரும். நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காக ஆடம்பரமாக செலவு செய்வதையும் அவர்களுக்காக பரிசுகளை வழங்குவதையும் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் சோம்பலாக உணர்வீங்க அல்லது பாதிக்கப்பட்ட வளாகத்தால் பாதிக்கப்படலாம். ஆனால் இது இருந்த போதும் நீங்கள் செய்யும் அனைத்திற்கும் பாராட்டுக்களை பெற ஆர்வமாக இருப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தொழில் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். மேலும் இந்த நேரத்தில் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. அதனால் உயர்கல்வியில் சேர வாய்ப்புகள் இருக்குன்னு நான் சொன்னேன். அதனால் அதை தேர்ந்தெடுப்பதில் சில சிரமங்கள் இருக்கும். மேலும் பெரிய அளவில் நிவாரணம் பெறுவீங்க. செவ்வாய்க்கிழமைக்கு கேது கிரகத்தின் யாகம் நடத்தினா ரொம்ப நல்லது. இந்த வாரத்தில் உங்கள் பணிகள் முடிக்கப்படாமல் தான் இருக்குது. முடிக்கப்படாமல் இருக்கிறனால நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறணும். உங்கள் நலன்கள் ஊக்குவிக்கும் விஷயங்கள் முடிவெடுப்பதற்கு இந்த வாரம் உகந்த வாரம். நீங்கள் நிறைவான திருப்தியுடன் இருப்பீங்க. மேலும் வார நடுப்பகுதி மந்தமான நாளாக இருக்கும். உங்கள் செயல்கள் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கவலைகள் அதிகரிக்கும். வேறு எந்த நாளையும் விட 27ஆம் தேதி வெற்றி மேல் வெற்றி குவியும். உங்கள் அணுகுமுறை உறுதியுடன் இருக்கும். முன்னேற்றத்திற்காக ரொம்ப பாடுபடுவீங்க. விரக்தியான மனநிலையில் வார இறுதி நகரும். ஆனால் அமைதியாக மனசை வச்சுக்கிறதன் மூலம் மகிழ்ச்சி ஏற்படும். வாரத்தின் கடைசி நாள்களில் சாதகமான நாள்கள் கூடுதல் பலன் கிடைக்கும். சுய வளர்ச்சிக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நேர்மையான முயற்சியால் விரும்பும் பலன்களை நீங்கள் அடையலாம். கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல யோகாதிபதியான சுக்கிரனும் புதனும் இணைஞ்சிருக்காங்க. அற்புதமான வாரம். இதுவரை நீங்கள் செய்யாமல் சொல்லாமல் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் தயக்கங்கள் விலகி பளிச்சுன்னு தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க. எந்த நிர்பந்தங்கள் வந்தாலும் எடுத்த முடிவில் பின்வாங்காமல் உறுதியாகவும் இருப்பீங்க. கும்பராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் வாரம். இது உங்களின் உழைப்பும் முயற்சியும் இப்போது நிச்சய வெற்றியை தரும். இந்த வாரம் முழுவதும் புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. உங்களில் சிலர் மனதிற்குள் போட்டு வைத்திருக்கும் திட்டங்களையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய காலம் வந்தாச்சு. மேலும் நீங்கள் கையில் காசு நடமாட்டம் ஜாஸ்தி இருக்குது. அதனால் தேவையில்லாத சில பழக்க வழக்கங்களை கற்றுக்கிற வாய்ப்பு இருக்குது. கிரகங்கள் என்ன கொடுக்குதோ அதைத்தான் நம்ம வாங்கிக்கிற முடியும். வெளிநாடுகளில் பணிபுரியும் கும்பராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா முன்னேற்றத்திற்கான மாற்றங்கள் தெரிய வருது. கெட்டு போகாதீங்க. கொடுப்பதை வாங்கிக்கிறங்க. கிரகங்கள் கெட்டுப்போக வைக்கும். ஆனாலும் நீங்கள் பத்திரமா இருக்கணும். இளைய சகோதரர்களால் நன்மை அடைவீங்க. நிச்சயமாக முன்னேற்றம் தரும் வாரமாகவே இந்த வாரம் அமையும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த வாரத்தில் மோசமான ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளையும் பெறுவீங்க. இந்த சூழ்நிலையில் உங்கள் மகிழ்ச்சியை நீங்களே வச்சுக்கொள்ளாமல் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறங்க. ஏன்னா இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான விளைவை ஏற்படுத்தும். மேலும் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக்க முடியும். 7வது வீட்டில் ராகு இருப்பதால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு பல வகையான செலவுகள் ஏற்படலாம்.
இது உங்களுக்கு விருப்பமில்லாமல் கூட கூடுதல் நிதிச்சுமையை அதிகரிக்கும். இது போன்ற சூழ்நிலைகளில் உங்களை அமைதியாக வச்சிருப்பதன் மூலம் உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரிடம் இருந்து சில வகையான நிதி உதவியை நீங்கள் பெறலாம். குடும்பத்தில் ஒரு பெரியவரின் உடல்நிலை குடும்ப கவலையை ஏற்படுத்தும். அதனால் அவர்களை நல்ல மருத்துவரிடம் அழைத்து போகிறது நல்லது. முடிஞ்சால் அவங்களோட யோகா மற்றும் உடற்பயிற்சியில் நீங்களும் பங்கேற்கணும். மற்றவர்களின் அறிவுரையை ஏற்றுக்கொள்வது சிறந்த முடிவுகளை எடுக்க உதவுவது மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் சிறந்த மாற்றங்களையும் கொண்டு வரும். ஆனால் இந்த வாரம் உங்களுக்குள் இருக்கும் அதீத பாதுகாப்பின்மை உணர்வு உங்களை மற்றவங்களின் ஆலோசனையை பெறுவதை தடுத்துரும். அதனால் நீங்கள் பல பெரிய மற்றும் முக்கியமான முடிவுகளை தனியாக எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இந்த ராசி மாணவர்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையும் எல்லா விஷயமும். மேலும் உங்கள் சோம்பலை விட்டுட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடல் செயல்பாடுகளில் கலந்துட்டு உங்கள் புத்துணர்ச்சியுடன் வச்சுருக்கணும். அதனால் முதலில் சோம்பலை விடுங்க. அப்போ தான் வெற்றி உங்கள் இலக்கை அடைய முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சிவ ஓம் சிவ ஓம் அப்படின்னு தினமும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் 11 முறை ஜெபிச்சாலே போதும். மீனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையுடன் இருக்க வேண்டிய வாரம். வாழ்க்கையில் சாதாரணமான அணுகுமுறை இருந்தால் போதும். ஆன்மீக காரியங்கள் நேரத்தை செலவழிப்பதன் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி கிடைக்கும். முன்னேற்றமான பலன்கள் இருக்கும். உங்களுடைய உறுதியான முயற்சியால் நீங்கள் மேற்கொண்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மன ஆற்றலும் நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. உறுதியும் தைரியமும் உங்கள்கிட்ட இருக்கும். விரைவான திடீர் முடிவுகளை இன்று எடுக்க வேணாம். யோசித்து அதற்கேற்றாற் போல செயல்படணும். உங்கள் எண்ணத்திலும் செயலிலும் பக்குவம் தேவை. இன்னைக்கு அதாவது 28ஆம் தேதி விவேகத்துடன் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். கடந்த காலத்தை பற்றிய யோசனையை தவிர்த்துருங்க. சாதகமற்ற சூழ்நிலையையும் சமாளித்து அதனை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கிருவீங்க. இந்த வாரத்தில் சுமாராகத்தான் இருக்கும். கவனக்குறைவாக இருந்தால் சில சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரலாம். அதனால் நகைச்சுவையுடன் கூடிய அணுகுமுறையை திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் நீங்கள் தான் நடந்துக்கணும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. அமைதியுடன் தன்னம்பிக்கையுடன் இருக்கணும். மீனராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா யோகாதிபதி 9க்குரிய செவ்வாயும் 10ஆம் இடத்தையும் வலுத்த குரு பார்க்க யோகமான வாரம். சந்திரனின் இந்த வார நிலை மீனராசி அன்பர்களுக்கு குடும்ப விஷயங்களிலும் தொழில் விஷயங்களிலும் நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு. இந்த வாரம் முழுமையும் மீனத்திற்கு நன்மை தருவதாக அமையும். சிலருக்கு முன்னாடி எப்போதும் இல்லாத வகையில் உறவு ஆதரவு கிடைக்கும். ஆன்மபலம் கூடும். சகோதர சகோதரிகள் நிச்சயமாக உதவிக்கு வருவாங்க. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா இந்த நேரம் கை கொடுக்கும். அனைவரின் மதிப்பு மரியாதை கௌரவம் அதாவது ரொம்ப நல்லாயிருக்கு. வெளியிடங்களில் கௌரவத்துடன் நடத்தப்படுவீங்க. வீடு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா சிலருக்கு இப்போ வாய்ப்பு ஏற்படும். பிளாட் வாங்க முடியும். நல்ல வீட்டுக்கு குடி போகலாம். பழைய வண்டியை விற்று புதுசாக எதுனாச்சும் வாங்க நினச்சா புது மாடலில் வாங்குவீங்க. கடந்த காலங்களில் மீனராசிக்காரவங்க எதில் கஷ்டப்படுறாங்களோ அதில் தீர்வுகளும் நன்மைகளும் நல்லது நடக்கும். எல்லாருக்குமே வயதுக்கு ஏற்றாற் போல் நிம்மதியும் நல்ல செய்தியும் வந்து சேரப்போகுது. நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் மீனராசி அன்பர்களுக்கு அமையும். இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்கள், கும்பராசி அன்பர்கள் மேலும் மீனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்தோம். 25/12/2023 31/12/2023 வரைக்கும் என்ன நடக்குன்றதை அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.